ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு வந்து இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட். கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருமே குளிக்கிற மாதிரி ரெண்டு இதுலயுமே இருக்கு, வேரியன்ட்லயுமே இருக்கு. கிட்ஸுக்கு வந்து தனியாவே கொடுத்துருக்காங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அம்மாவும் அச்சிதாவும் எங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. அதுக்காக எங்க ஸ்கூல் லீவ் போட வச்சிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஃப்ரா அஸ்ரா சொன்ன மாதிரி வந்துட்டு கார்னிவல் பேலஸ் அப்படின்ற ரிசார்ட்டுக்கு வந்து நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம். இது ஒன் டே பிக்னிக்கா இருக்க போது இங்கே வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த பேலஸ்ல மொத்தம் 5 ரூம் இருக்குது. 15ல இருந்து 30 பீப்புள் வரைக்கும் ஸ்டே பண்ற அளவுக்கு வந்துட்டு இங்க இடமும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபேமிலியா ஏதாவது வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்விமிங் பூல்ல குளிக்க போறீங்களா? ஸ்விமிங் பூல்ல குளிக்க போறாங்களா? அதுக்காக தான் ரெடியா இருக்கு. ஆமா, இவங்க குளிக்க போறாங்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. ஹிப் ரொட்டேட் பண்ணுங்க. வராது. அது பெருசால இருக்கும். இங்க வந்து விளையாடுறதுக்கு கேரம் போர்டு வச்சிருக்காங்க. கேரம் போர்டு மட்டும் இல்ல, ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த மாதிரி போர்ட் கேம்ஸ் வச்சிருக்காங்க. போர்ட் கேம்ஸ் சும்மா ஃபேமிலியோட வரீங்க, கொஞ்சம் போர் அடிக்குது லைட்டா அப்படின்னா வந்துட்டு மொபைல்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு 2 நாளைக்கு என்னோட ரீல்ஸ் மட்டும் பாருங்க. நான் கரெக்டா டெய்லியும் வரும் ரீல்ஸ். அண்ட் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா சண்டே எனக்கு யூடியூப்லயும் ஒரு வீடியோ வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிருங்க. ஜாலியா ஃபேமிலியோட ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இது அது இல்ல. சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இருங்க, நான் விளையாடுறேன். எனக்கு விளையாட தெரியாதுங்க, நான் ஒத்துக்கிறேன். விளையாட வராது. இது என்ன கேமு? நாளைக்கு ஆட போறோம் பாரு, அதுதான் கேமு. ஹீஸ் a player. நல்ல ஃப்ளையர் எடுத்து வந்து உட்கார வச்சுக்கிறான். ஸோ நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன இருக்குமோ அதுதான் இருக்கு. லிவிங் ரூம். இங்கே வந்துட்டு 2 ரூம் இருக்கு உள்ள. ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டா இருக்குது. கிங் சைஸ்ல ஒரு பெட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப காம்பேக்டா கோசியா இருக்கும். ஸோ இந்த இதை வந்து 2 பேர் படுத்துக்கலாம். இங்க வந்து உள்ள வந்து இந்த ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் இல்ல. இல்ல, ஆமா, இதுல வந்து அட்டாச் பாத்ரூம் இல்ல. இங்க இங்க வந்து ஏசி இருக்கு, டிவி இருக்கு. எஸ், எல்லா இதுலயுமே வந்து ஏசி, டிவி, ஃபேன், லைட் எல்லாமே இருக்குது. சோஃபா போட்டுக்கலாம், படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம், படிக்கலாம். பெட் சூப்பரா இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து ஒரு பெரிய ரூம். இப்போ கசின்ஸ்லாம் வரோம்ல, இப்போ ஒரு 4-5 பேர் கசின்ஸ் வரோம்னா ஜாலியா படுத்துட்டு கதை பேசி தூங்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்துட்டு என்னோட கசின்ஸ்லாம் நான் மிஸ் பண்றேன். ஒரு ஃபேமிலியா வரோம்னா லேடிஸ்லாம் வந்து படுத்துட்டு ஜாலியா வந்துட்டு காசிப் பண்ணிட்டு அவங்கள ஐ மீன் ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு அது மாதிரி படுத்து தூங்குறதுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ரூம். பசங்களாம் வந்து ஜாலியா ரெஸ்லிங் விளையாடலாம். சரி சொல்லி இப்போ நீ அங்க இருக்க, இப்போ நீ தான் அங்க இருக்கன்னு வச்சுக்கோ, ஓடி வந்து இங்க வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம். இந்த ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இத்தனை பேர் படுக்கும்போது அட்டாச் பாத்ரூம் ரொம்ப கஷ்டமா போகுது. ஆனா அந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல, வெளியில கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமா வந்துட்டீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப தாராளமா விசாலமா பிரைட்டா. ஆமா, வேற ஏய் கூட்டு போங்கடா. பிரைட்டா இருக்கிற காரணத்தினால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கிச்சன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. லஞ்ச் அண்ட் டின்னர் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து இஃப் நீங்கள் ஃபேமிலியாக வரதுனால எல்லாருமா சேர்ந்து குக் பண்ணணும், இல்லை மென்லாம் வந்துட்டு நாங்கள் குக் பண்ணுறோம், லேடிஸ் நீங்களாம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மென்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த கிச்சனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இது பக்கம் போகணும்னா கொல்லை பக்கம். ஸோ கொல்லை பக்கம் வழியாக அப்படி வெளியில் வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய மாமரம் நிற்கிது. அது கீழே வந்து நிற்கும் போது அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் வந்துட்டு இது கீழே நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு மாங்காய் விழுந்துருக்கு. குட்டி மாங்காய் நல்லா இருக்காது. இந்த இடம் வந்துட்டு ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா ஒரு காலி ஸ்பேஸ் தான், ஒன்றும் பெருசா எதுவுமே கிடையாது. ஒரு 2 மாமரம் நிற்கிது. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல வைப் கிடைக்குது. ஒரு மரத்தோட அந்த சவுண்ட், அந்த
காத்தடிக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அந்த சவுண்டு இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல எங்கேயோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். பட் என்னன்னு தெரியல. பின்னாடி பாத்தீங்களா ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருமே குளிக்கிற மாதிரி ரெண்டு இதுலயுமே இருக்கு, வேரியன்ட்ஸ்லயுமே இருக்கு. கிட்ஸுக்கு வந்து தனியாவே கொடுத்துருக்காங்க. நான் அஃப்ரா அஸ்ரா வந்துட்டு கூட்டிட்டு வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் தான். அஃப்ராவையும் அஸ்ராவையும் இன்னைக்கு காலையில வந்து சொன்னோம், நீங்க வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, நம்ம எல்லாருமே சேர்ந்து பிக்னிக் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா சொன்னோம். நான் ஆக்சுவலா வந்து அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சொல்றாளுங்க அதெல்லாம் முடியாது, நாங்க ஸ்கூலுக்கு போகணும். இப்போ நாங்களாம் சின்ன வயசுல அந்த மாதிரிலாம் கூட்டு போயிருந்தா கண்டிப்பா நாங்களாம் போய் இருந்திருப்போம். ஐயோ ஸ்கூலு தானே லீவ் போட்டலாம் அப்படின்னு. ஆனா அஃப்ரா அதுவும் அஸ்ரா நான் வந்து வென்ஸ்டே கம்பல்சரி நான் போய் ஆகணும். வென்ஸ்டே வந்து நான் லீவ்லாம் எடுக்க மாட்டேன், நாளைக்கு தான் ஆக்சுவலா வென்ஸ்டே. ஸோ வென்ஸ்டே நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஏன்டி எதுக்கடி சொன்னா நான் ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்கு எனக்கு, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரா. இதனடி ஒம்பா போச்சு, நான் வேற புக் பண்ணிட்டு என்னடி பண்றது சொல்லிட்டு கையில விழுந்து கூட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும். அதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு. பட் நவ் அவங்க வந்துட்டு செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு என்னன்னா ஒரு ஈவினிங் டைம்ல ஸ்டே வித் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்ற இடம் மாதிரி வந்துட்டு ஒரு இடம் செட் பண்ணிருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. 11 பேர் கிட்ட இங்க உட்காரலாம் சீட்டட். ஸோ 11 பேர் அப்படி அடல்ட்ஸ்லாம் இங்க உட்காந்துட்டு கிட்ஸ் எல்லாம் அங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது ஸ்விமிங் பூல்ல ஆல்ரெடி காத்தோட்டமா தான் இருக்கு, ஃபேனும் மாட்டிருக்காங்க. எஸ் ஆமா, காத்து வராத சிச்சுவேஷன். இங்க ஸ்பீக்கர் வேற இருக்கு பாத்தீங்களா, சூட்கேஸ் ஸ்பீக்கர். இத நம்ம அப்படியே தள்ளிக்கிட்டே கொண்டு போயிடலாம். சோ ஸ்பீக்கர் வேற இருக்கு, ஸ்பீக்கர் போட்டு வைப் பண்ணலாம். இங்க வந்து இதுவும் வச்சிருக்காங்க, வைஃபையோட இதுவும் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சைக்கிள் பால்ஸ்லாம் வேற வச்சிருக்காங்க, பால் இதெல்லாம். இங்க வாங்களேன். ஐயோ இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வா டபுள்ஸ் போலாம். நாங்க சைக்கிள்ல போறோம். உனக்கு பிடிச்ச பேட்மிண்டன். ஸோ இங்கே வந்துட்டு ஷட்டில் காக் வச்சிருக்காங்க, ஸ்கிப்பிங் ரோப்ஸ் வச்சிருக்காங்க, அண்ட் கிரிக்கெட்க்கு தேவையான பால், இது பேட் ஸ்டம்ப் எல்லாம் வச்சிருக்காங்க, பாஸ்கெட் பால், வாலிபால்லாம் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அவுட்டோர் கேம்ஸ்க்கான எல்லா விஷயமுமே வந்து தேவைப்படுற விஷயம்லாம் வந்து ஆனா பாஸ்கெட் பால் வச்சிருக்காங்க. பட் ஆனா அதோட இது எங்க இருக்குன்னு தெரியல, ஷூட் பண்ற. எஸ் ஆமா, பில்டிங்கோட இந்த சைடு வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி, அந்த சைடு பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்ஸோட பிளே ஏரியா இருக்கு, ஸ்விங், இந்த ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு கிட்ஸ் வந்து ஃபன் பண்ற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்க இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா ஷார்ட்டா வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு படிக்கட்டு வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஆசை இருக்கும்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து படிக்கட்டு இருக்கணும். அதெல்லாம் ஏன் சின்ன வயசு ஆசை ஆக்சுவலா வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து படிக்கட்டுலாம் வச்சு கட்டணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைப் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களாம் கண்டிப்பா வந்து இங்க வரலாம். இங்க வந்து 2 ரூம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மாஸ்டர் பெட்ரூம் ஆஃப் இந்தியா. சூப்பரா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச இடம் இது வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து அப்படியே இப்படி வந்தா வந்துட்டு ஒரு பெரிய பால்கனி இருக்குது. அந்த பால்கனில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா வியூ அவ்வளோ அருமையா இருக்கு. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறது வந்து கீழே ஸ்விமிங் பூல்ல விளையாண்டுட்டு இருக்கிறதுலாம் தெரியுது. இங்கேயுமே வந்து இந்த ஊஞ்சலுக்கு நேரா ஒரு ஃபேன் ஒன்று போட்டிருக்காங்க. வேத்திச்சுன்னா நம்ம ஃபேனை போட்டுட்டு அப்படியே காத்தாட இந்த இதுலயே தூங்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல தூக்கம் வரும். ஸோ நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்து போகலாம். பக்கத்து ரூம் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரூமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, கொஞ்சம் கோசியா, அப்படியே நல்லா காம்பேக்டா. எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி கபோர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்களோட திங்ஸ்லாம் வந்துட்டு நீங்க இங்கே வச்சுக்கலாம். இந்த கபோர்ட்ஸ் வந்து எல்லா ரூம்லயுமே இருக்குது. ஸோ கபோர்டு அப்புறமா வந்துட்டு நீங்க நின்று ரெடி ஆகிற இடம். ஸோ மேக்கப் பண்றதா இருந்தாலுமே சரி, 2 தலை வாடுறதா இருந்தாலுமே சரி, உங்களோட அழகை வந்து அப்பப்போ பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல புரியல, இந்த மிரரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்துட்டு ஒரு கிங் சைஸ் பெட் வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இங்க ஒரு விண்டோ இருக்கு, இங்கேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு, அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஒரு பால்கனி இருக்கு. அது வந்து காம்பேக்டான பால்கனி. ஸோ திஸ் இஸ் இட். மேலே வந்து 2 ரூம், கீழே வந்து 3 ரூம். நம்ம இதுக்கு 2 ரூம் பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு ரூம் பார்க்கல ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. வராண்டா. ஸோ இந்த வராண்டா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸாக இருக்கும். இதனால வராண்டா, பால்கனி எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து கதை பேசுறது, இங்கே உட்காந்துட்டு வந்து டீ குடிக்கிறது, நைட் டைமில் உட்காந்து சாப்பிட்றது கூட நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அம்மா கையால் செஞ்ச சாப்பாடை வந்துட்டு அவங்க உட்கார வச்சு எல்லாருக்கும் உருண்டை பிடிச்சி கையில். ஆனால் நீங்கள் யாருக்காவது எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து வராண்டான்னீங்கன்னா எல்லாரும் அவன் தான் வரான் போல இருக்குன்னு தேடுவாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரலாம். ரெசார்ட் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சுற்றிலும் மரம், நடுவில் வந்துட்டு ஒரு வீடு. அந்த வீடு வந்துட்டு இந்த அளவுக்கு இத்தனை பேர் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து சில இடத்துல தான் கிடைக்கும். நீங்கள் வந்து அவுட் சைட் சென்னை போனால், சென்னை வந்து இதுவுமே கொஞ்சம் அவுட்டர்லாம் இருக்குது, பட் சென்னை சிட்டி சென்டர் இருக்குல்ல, ட்ரிப்ளிகேன் அந்த மாதிரி இடம் இருக்குல்ல, அங்கேருந்து இது கரெக்டாக 60 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப வந்துட்டு ஃபார்லாம் கிடையாது. சவுத்துக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து இருந்துட்டு போகலாம். உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து எல்லாமே கம்மியாகும். அதுக்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. பட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வைப் கொடுக்குற இடமா இருக்குது. நான் எதுக்கு வந்துட்டு இது வந்து நல்ல வைப் கொடுக்குதுன்னு சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம வந்து சில ரூம்க்கோ இல்லை வந்து சில ரெசார்ட்க்கோ போகும்போது அது வந்து நம்மளது இல்லைன்ற மாதிரி தோணும்ல. அது எப்பவுமே அதுதான், நம்மளது இல்லை தான். ஆனால் நம்ம போனோன்னா ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, நம்ம ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு இது ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் வந்து எனக்கு இங்கே கிடைச்சிச்சு. உங்களுக்கு கிடைச்சிச்சா? கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எஸ். ஸோ இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் என்ஜாய் பண்ணுறதோட இவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட். அந்த பக்கம் வந்துட்டு அந்த மண்ணெலாம் போட்டு அந்த மாதிரி ஏரியாவும் இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா குக் பண்ணலாம். ஒரு பெரிய அடுப்பு எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியாக உட்காந்து குக் பண்ணிட்டு, இங்கே ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்பீக்கர் பாபிக்யூ வச்சிருக்காங்க. எஸ், பாபிக்யூவும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சில் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு ஆப்டான பிளேஸ். ஃபேமிலி மட்டும் தானான்னு கூட கிடையாது. பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, நீங்கள் ஒரு 10-15 பேர் வரீங்கன்னா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி கேர்ள்ஸும் வரலாம். கேர்ள்ஸும் வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இங்கே எல்லாமே வந்துட்டு செக்யூர்டாகவும் நல்லா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்ன நீட்னாலும் அவங்க பண்ணி தந்துருவாங்க. இந்த இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. கீழேயுமே டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கேட்டுட்டு தாராளமாக உங்கள் ஃபேமிலியோட வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எப்போ போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? என்ஜாய்டா. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னா இங்க வாங்க. பாய்.